நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்பொழுது நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நடன சுற்று ஆரம்பமாக போகிறது. இப்பொழுது முதலாவதாக ஹோலி ரோசஸ் மாணவி ஜோதி நடனமாட வருகிறார். ஸ்டேஜியை சும்மா அதிர வச்சுட்டாங்கல்ல. அவங்கள தொடர்ந்து அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ண வரது மகாத்மா காந்தி உயர்நிலைப்பள்ளி மாணவி கேப்ரில்லா. சார் நான் ஆடல சார். ஏன் கா மது அப்படி இருக்கிறப்ப நான் மட்டும் எப்படிக்கா ஆடுறது? இங்க பாரு, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. முதல்ல கண்ணத்தோட உன் பேரை சொல்லி கூப்பிட்டாச்சு, இப்ப போய் ஆட முடியுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னால முடியலக்கா. சரிப்பா, நம்ம ஸ்கூல் தோத்தா பரவாயில்ல உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ போய் காஸ்டியூம் மாத்திட்டு வந்து ஆடு. போன்னு சொல்றல. ஓகே அபி, என்னால முடியும். ஓ சோப்புட்டப்பா தீந்து போனத, அந்த கண்ணாடியும் கடுப்பு ஆனத, நான் குப்பரதான் படுத்து கிடந்தேன், என்ன குதிர மேல ஏத்தி விட்டாயே, ஒன்னும் சொல்லாம உசுராதச்சாயே, என்ன மணக்க வச்ச சீனி மிட்டாயே. சொல்லால என் உசுர் எடுத்து வச்சுக்கிட்டார கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் என்ன சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என்ன கொண்டாடா. அட ரேஷன் கார்டில் பேரை ஏத்துவேன், ஒரு நாள் குறிச்சு தட்டு மாத்துவேன், என் ஊருக்கெல்லாம் சேர்த்தி சொல்லுவேன், அவ காதில் மட்டும் நீதி சொல்லுவேன். பொண்ணுக
கருபட்டி கண்ணு தீபட்டி என்ன தின்னாலே என்ன ஒரு பாட்டு. அப்பா என்ன ஒரு ஆட்டம்! இந்த அதிரடியான ஆட்டத்தை தொடர்ந்து ஹோலி ரோசஸ் மாணவர்களோட கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ். ஓய ஓயல எந்த நாளும் ஓயல என்ன படைச்சவன் போடு குங்கை ஓயல. ஓய ஓயல எந்த நாளும் ஓயல என்ன படைச்சவன் போடு குங்கை ஓயல. ஓய ஓயல எங்க பல காயல நீ சொக்கும்படி சிரிச்சடி சோனா பாரியா. சோனா பாரியா சோனா பாரியா சோனா பாரியா நீ தானவரியா. சோனா பாரியா சோனா பாரியா சோனா பாரியா தானவரியா. ஓய ஓயல எந்த நாடும் ஓயல என்ன படைச்சதான் போடு குங்கை ஓயல. ஓய ஓயல எங்க மேல காயல நீ சொக்கும்படி சிரிச்சடி சோனா பாரியா. கல்லு மலை மேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் வட போட்டு மதுர கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவரு வாரத பாருங்கடி. மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு. புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு. புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து செல்லும். வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு. எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு. எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையும். அப்போ ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும். அப்போ கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு. ஏல
सुरजनभोषिणि सिंहेन्द्रमर्यवासिनि सुवासिनि मधुरभाषिणि सुरजनभोषिणि सिंहेन्द्रमर्यवासिनि सुवासिनि सुमधुरभाषिनि सुरजनभोषिनि सिंहेन्द्रमर्यवासिनि सुवासिनि सुमधुरभाषिनि सुरजनभोषिनि ब्रह्मांडनायकी नायकी ब्रह्मांडनायकी नायकी ब्रह्मांडनायकी नायकी प्रगदीश्वर प्रियनायकी वरदायकी प्रगदीश्वर प्रियनायकी वरदायकी सरि सरि गम गरि गम पम गम गम पद पम पद नि सरि गरि सनि धनि रि सनि ध पद सनि ध पम प पम गरि स स स सरि गम पम गरि गम पम पद प धनि स पद नि सरि म पद नि सरि गम पद नि सरि गम गरि सनि सनि ध पम गरि सरि सिंहेन्द्र मर्यवासिनि सुवासिनि सुमधुरभाषिनि सुरजनभोषिनि सिंहेन्द्र எதிர்பார்க்க முடியாத பல அதிசயங்கள் இம்மேடையில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. மதிய உணவு இடைவேளைக்கு பின் போட்டிகள் தொடரும். சூப்பரா பலூன் கலக்கிட்டால. டேய் அவ கலக்கனது இல்லடா, இப்ப நடக்கிற போட்டியில நாங்க 2 பேர் கலக்க போறோம் பேரு. அதான் இது வரைக்கும் யாருமே பாத்துக்க மாட்டாங்க. டேய் நம்மனா காமெடி கோசமா டெய்லியும் பிராக்டிஸ் பண்றோம். கிளாஸ் நடக்கிறதுனா நம்ம இங்கேயும் பண்ண போறோம். டேய் நம்ம 2 பேர் ஸ்டைலா மேடையில ஏறி கலக்குறோம். அப்போ நம்ம ஸ்கூல் ஜெயிக்குன்ற. அப்ப அந்த அண்ணாச்சி பசங்க ஜெயிப்பாங்க சொல்றியா? ஆனா பலூன் மட்டும் ஆடாம போயிருந்தா கதை கந்தல இருக்கும்டா. சரி சரி, நீங்க 2 பேரும் நிஜமா மிமிக்ரி பண்ண போறீங்களாடா? ஆமாடா. நீ யார் வாய்ஸ்ல பேச போற? வேற யாரு? நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். அண்ணா ஒரு வாட்டி விஜயகாந்த் வாய்ஸ்ல பேசி காட்டுங்கண்ணே. ஏய், திருநெல்வேலியில தயிர் சாதம் சாப்பிடுறவங்க இன்னைக்கு 1,20,358. சாம்பார் சாதம் சாப்பிடுறவங்க இன்னைக்கு 5,23,078. ரசம் சாதம் சாப்பிடுறவங்க இன்னைக்கு. டேய் டேய் காமெடி சொல்றானா தயிர் சாதம் சாம்பார் சாதம்னு சொல்ற? சரியான சாம்பார் ராணி. டேய் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? கூட படிக்கிற பையன் ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்குறான். சீரியஸா எல்லாமே இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? எங்க கண்ணனுக்கெல்லாம் ஒன்னாவது அப்படின்னு யாருப்பா சொன்னது? எங்க சார் தான் சொன்னாரு. அவன் சொல்லுவான்டா, அவன்லாம் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற ஆளு. அந்த பையன்லாம் பழகவே மாட்டான். நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஒண்ணும் நம்ப மாட்டோம். இப்ப நம்ப மாட்டீங்கடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ்ல பாடி வரும், அப்ப தெரியும். என்ன அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. டேய் மடையனுங்களா, நான் என்ன தமாசா பண்ணிட்டு இருக்கேன்? உண்மை தானடா சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கு ஒண்ணும் இல்லைண்ணா, எதுக்கு இங்க வரல? ஆமால. டேய் இங்க அந்த பையன் உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு வேற ஆஸ்பத்திரிக்கு நேற்று நைட்டை தூக்கின்னு போயிட்டாங்கடா. இப்பதான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இப்போ அவனுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கான். நான் சொல்றது சந்தேகமா இருந்தா உங்க ஸ்டாலின் சார்கிட்டே போய் கேட்டு பாருங்க. டேய் என்னடா ஒரு இப்படி சொல்லிட்டு போறாரு, வாங்கடா போய் சார் கிட்ட கேட்போம். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சாரே வராரு, அவர்கிட்டயே கேட்கலாம். ஏங்க பாருங்க அவனை,
ஏன் பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்கான்? யார் உயிருக்குங்க ஆபத்து? லூசா என்ன அவன்? என்னங்க நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவும் பேசாம அந்த பக்கம் திரும்பிட்டே இருக்கீங்க. திரும்புங்க. எதுக்கு அழறீங்க? ஒண்ணு இல்லைன்னா நீங்க எதுக்கு அழ போறீங்க? என்னமோ இருக்கு, நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. சார் கண்ணனுக்கு ஒண்ணு இல்ல, சரியாயிடுன்னு நீங்க தான் சார் சொன்னீங்க. அப்புறம் சார் நான் இப்படி சொல்றாரு. அவரு பொய் சொல்றாரா? அவன் சொல்றது பொய்யா இல்ல நீங்க சொல்றது பொய்யா? ஏங்க நீங்க மறைக்காதீங்க, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. கண்ணனுக்கு சரியாயிடும்னு பொய் தானே சொன்னீங்க? இல்ல நீங்க அழறதுல இருந்து தெரியுது அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. என்ன ஆச்சு? தயவு செஞ்சு சொல்லுங்க. அவன் பொழைப்பானா மாட்டானா? என்ன ஆச்சுன்னு கேக்குறல, சொல்லுங்க. ஏங்க அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. அவனுக்கு தலையில அடிபட்டதுல மூளைக்கு பக்கத்துல ரத்தம் உறைஞ்சிருக்காங்க. ஸ்கேன் டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். ஐயோ டேய் நான் சொல்லல, காலையிலேயே வராதப்பவே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. கண்ணனுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணா சரியாகும்னு சொல்லி நீங்க எதுவும் பேசாதீங்க. நைட் எல்லாம் அதனாலதான் நீங்க தூங்காம இருந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க என்னமோ உண்மை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. சொல்லுங்க, கண்ணனுக்கு எதுவும் ஆகாதுல்ல? அவன் மயக்கத்துல இருக்கான், அப்புறமா எந்திரிச்சிருவான்னு சொன்னீங்களே சார். அவன் இன்னும் மயக்கத்துல தான் இருக்கானா இல்ல கண்ணே திறக்க மாட்டானா சார்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவன் இன்னும் மயக்கத்துல தான் இருக்கானா இல்ல கண்ணே திறக்க மாட்டானா சார்? இப்படி ஒரு நிலைமை இருக்கிறப்போ எதுக்குங்க இந்த போட்டி எல்லாம்? இதுல நாம ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? எங்களுக்குலாம் கண்ணனுக்கு அடிப்பட்டதே தெரியாதுக்கா. சார் எங்க கிட்ட எதுவுமே சொல்லலக்கா. அம்மா, இந்த மாதிரி நேரத்துல நீ அழவே அழக்கூடாதுமா. பயத்துல இருக்கிற குழந்தைக்கு ஆகவே ஆகாதுமா. என்ன அழக்கூடாதா? முழுசா வளராத குழந்தைக்கு நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்களே. இத்தனை வயசு வரைக்கும் கண்ணனை பார்த்து பார்த்து வளர்த்திருப்பாங்களே, அவங்க எவ்வளவு நொந்து போயிருப்பாங்க. அண்ணி, கண்ணனுக்கு ஏதோ ஆவாத அண்ணி. இல்ல, அந்த கடவுளுக்கு கூட கண்ணே இல்ல. சார் ஹெச்எம்கிட்ட சொல்லி கண்ணை எப்படி இருக்கான்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்லுங்க சார். பண்ணி விசாரிச்சுட்டு தான் இருக்காரு. அவன் சீரியஸா இருக்கான்னு சொல்லிருந்தா கூட நான் அங்கே இருந்திருப்பேன்ல. ஏங்க சொல்லல? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கையல். நானே ரொம்ப பயந்துட்டேன். உங்கள்கிட்ட சொன்னா நீங்களும் பயந்துடுவீங்கன்னு தான் நான் சொல்லிக்கல. சார் கண்ணன் திரும்பி வந்துருவானா சார்? வருவான்டா. சத்தியமா? சார் பண்ணுங்க சார், கண்ணன் வந்துருவான்னு சத்தியம் பண்ணுங்க சார். வருவான்டா, வந்துருவான்.